கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இது, இன்டர்லாக்கிங்கா, எலிவேஷன் நல்லா இருக்குது, டிசைன் இருந்தால் அனுப்புங்க கேட்டிருந்தீங்க. வாங்க வீட்டை போய் பார்ப்போம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம், அதாவது மட் பிளாக்ல பண்ணியிருக்கு. மலப்புறத்துலேருந்து அந்த இந்த கல் எல்லாமே. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 2300 ஸ்கொயர் ஃபீட் வந்து. இது ஹால், ஒயிட் போட்டுக்க அப்படியே. இது ஃபுல்லாக ஒரு ஹாலு. இங்கே ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே போவாங்க. அதாவது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இன்டர்லாக்கிங் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரூம் இருக்குது, இது ஒரு ரூம்பு, இது ஒரு ரூம்பு. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டர்லாக்கிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. ஓரளவுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதாவது புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு நிறைய பேர் சந்தேகம் இருக்கும், இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்கில் செஞ்சோம்னா காஸ்ட்டு குறையுமா, இது ஸ்ட்ராங்காக, இந்த மாதிரி எக்கச்சக்க குழப்பங்கள் இருக்குது. நானும் ஆரம்பிக்கும் போது எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டு இன்டர்லாக்கிங் இந்த மட் பிரிக்கில் வச்சுருந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தார். அதனால் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை கேட்டேன். புதுசாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நிறையா சிக்கல்கள் இருக்குது. பிரிக்கு வாங்குறதுலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுல எக்கச்சக்க சிக்கல் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி பில்டிங் பண்ணியிருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டுக்குங்க. இல்லை கான்ட்ராக்டாக பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் நம்மள்ட்ட வந்து நல்ல பிரிக்கு கான்ட்ராக்ட் இருக்குது, அதே மாதிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறவங்க கான்ட்ராக்ட் இருக்குது. இது நான் வந்து இன்ஜினியர் வச்சு பண்ணதில்லை, நம்மளாக எடுத்து நம்மளாக தனியாக டிசைன் பண்ணி நம்மளாக இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான். அதனால் உங்களில் யாராவதுக்காச்சும் இந்த மாதிரி இன்டர்லாக் பிரிக்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுல ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். உங்கள் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் நம்மள்ட்ட எனக்கு தெரிஞ்ச வரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த வகையிலும் ஸ்ட்ராங்கில் குறை இருக்காது, தாராளமாக நீங்கள் கேட்டலாம். கொஞ்சம் காஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 25% வந்து குறையும். அதுவும் வந்து நீங்கள் யாரை வச்சு வேலை பார்க்குறீங்க, எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எப்படி பில்டு பண்ணுறீங்கன்னு சொல்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. தாராளமாக நம்பி பண்ணலாம். ஏதாச்சும் டவுட்னா டிஎம் பண்ணுங்கள். பை பை. அடுத்த வீடியோ சந்திப்போம்.